அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இந்த ரத சப்தமி நாளில் ஏன் எருக்க இலை வைத்து நீராட வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள்படும். சூரியனின் சாரம் எருக்க இலையில் உள்ளது. சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட சிவபெருமான் சூரியனாக உருவகமான எருக்கம் இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டிருக்கிறார். சூரிய ஜெயந்தியான ரத சப்தமி நாளில் 7 எருக்க இலைகளை தலையில் வைத்து நீராட வேண்டும் என்று புராணங்கள் சொல்கின்றன. வெள்ளெருக்கு சூரிய ஒளியிலுள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை கொண்டது. மகாபாரத காவியத்தில் வரும் பிதாமகர் பீஷ்மரின் துன்பம் நீங்க வழிகாட்டிய பெருமையும் இதற்கு உண்டு. தான் விரும்பிய போது இறக்கும் வரத்தை பீஷ்மர் பெற்றிருந்தாலும் துரியோதனனின் பாவச் செயலை தடுக்க முடியாமல் அமைதியாக இருந்த காரணத்தால் வரமே சாபமாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் தன் தந்தையிடம் ஆலோசித்து அவரது உடலை எரிக்க சூரியனின் உதவியை கேட்கச் சொன்னார். அவ்வாறு செய்வது சாத்தியமில்லை என்ற நிலையில் சூரியனது ஆற்றலை தனக்குள் முழுவதுமாக ஈர்க்கும் சக்தி படைத்த எருக்கஞ்செடி இலையை கொண்டு அவரது உடலை தகிக்க வைக்கலாம் என்று வழிகாட்டப்படுகிறது. உத்தராயண புண்ணிய காலம் வரும் வரை காயத்துடன் போராடி சூரியனுக்கு உரிய ரத சப்தமி நாளில் உயிர் நீத்தார் பீஷ்மர். மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார். நினைத்த நேரத்தில் உயிர்விடலாம் என்ற வரத்தினால் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் விட வேண்டி காத்திருந்தார். உரிய காலமும் வந்தது. ஆனால் பீஷ்மரின் உயிர் பிரியவில்லை. அப்போது அவரை பார்க்க வந்த வேதவியாசர் அவரிடம், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தி கேட்டார். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் தீமை புரியாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். பீஷ்மருக்கு அப்போதுதான் தன்னுடைய தவறு நினைவுக்கு வந்தது. சபையின் நடுவே துச்சாதனன் பாஞ்சாலியின் துகிலை உரித்து அவமதித்தான். அப்போது பாஞ்சாலியின் நிலையை பார்த்து தான் ஒன்றும் செய்யாமல் இருந்ததே இந்த துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்தார் பீஷ்மர். இதற்கு விமோசனம் இல்லையா என்று வியாசரிடம் பீஷ்மர் கேட்டார். உடனே வியாசர், எப்பொழுது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது அகர்ந்து விட்டாலும் அனைத்தையும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள், செவி, வாய், தோள், கண்கள், புத்தி, உள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். உடனே பீஷ்மர் சூரியனின் நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டினார். அதற்கு மறுத்த வியாசர் எருக்க இலையை சுட்டிக்காட்டி, அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள்படும். அதனால்தான் அதனை சிவபெருமான் தலையில் சூடியிருக்கிறார். பிரம்மச்சாரியான விநாயகருக்கு உகந்தது எருக்க இலை. அதேபோல் பிரம்மச்சாரியான உனக்கும் இந்த எருக்க இலை கொண்டு அலங்கரிக்கிறேன் என்றார். அப்படி செய்ததால் அவரது துன்பம் விலகி ஏகாதசி என்று உயிர் நீத்தார். அதற்கு சிராத்தம் போன்றவற்றை செய்ய யாருமில்லாமல் திருமணம் ஆகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினைத்து வருந்திய தர்மரிடம் வியாசர், வருந்தாதே தர்மா, ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பித்துர்க்கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய்விடுவார்கள். என்றாலும் உன் வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும் என்றார். ரத சப்தமி என்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதோடு அல்லாமல் பீஷ்மனுக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார். ஆகவேதான் ரத சப்தமி என்று விரதம் இருப்பதும் தலையிலும் கண்கள், செவிகள், கை, கால், தோள்களில் எருக்க இலைகளை வைத்து கொண்டு குளிக்கும் முறையும் ஏற்பட்டது.
ரத சப்தமி அன்று வெள்ளருக்கால் செய்யப்பட்ட விநாயகரை பூஜிப்பது சிறப்பாகும். வெள்ளருக்கு இலையின் சிறப்பு. 7வது அமாவாசை முடிந்து வரும் 7வது நாளான சப்தமி திதி 7 குதிரைகள் பூட்டிய ரதம் போன்றவை சூரியனுக்கு உரியது. அதுபோல் 7 வித நரம்புகளால் ஆனது வெள்ளருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய பகவான் வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி தனது பணியை தொடங்குவதால் சூரியனார் கோவிலில் வெள்ளருக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ரத சப்தமி நாளன்று சூரியனின் தலையில் 9 வெள்ளருக்கு இலைகளை வைத்து அவற்றில் தானியங்கள், முக்கணிகள், புஷ்பங்கள் ஆகியவற்றை வைத்து அவரது பூவுலக கடமைகளை ஆற்றி வரும்படி ஈஸ்வரனால் அனுக்கிரகம் செய்யப்பட்டது. எனவே ரத சப்தமி அன்று வெள்ளருக்கால் செய்யப்பட்ட விநாயகரை பூஜிப்பது சிறப்பாகும். சூரியன் உதிக்கும் சமயத்தில் குளித்து முடித்து தனது அன்றாட கடமைகளை செய்ய தொடங்குபவரிடம் செல்வம் சேரும் என்பது சாஸ்திரம். ரத சப்தமி எனப்படும் சூரிய ஜெயந்தி சொல்லும் தாத்பரியமும் அதுதான். அந்த நாளில் தொடங்கும் தொழில் பணிகள் ஆகியவை சிறப்பாக விருத்தி அடைவதாகவும் ஐதீகம். அன்று செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த நாளில் ஆரம்பித்து தினமும் சூரியோதய தினத்தில் குளிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு செல்வ வளம் ஏற்படும் என்பது உறுதியாகும். ஆன்மீக பயிற்சிகள் தொடங்கவும் ரத சப்தமி நாளே உகந்த நாளாகும். இப்போ இந்த பதிவின் மூலமாக ரத சப்தமி அன்று ஏன் வெள்ளருக்கு இலை வைத்து நாம் நீராட வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.